உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒல்லுகல அவரை பழி வாங்குறதுக்காக ஒரு பாதாள உலக குழு பிட்டி ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போடினோம். பிளான் எல்லாம் போட்டு கடைசி கட்டம் வந்துட்டுது, இந்த நிறைவேற்ற போயினோம். அதுக்கிடையில் அது போலீஸால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதோட சம்பந்தப்பட்ட நபரை போலீஸார் கைது செய்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. யார் அந்த பாதாள உலக குழு, அவர்கள் போட்ட திட்டம் என்ன, அதை போலீஸார் எப்படி முறியடித்தார்கள், இது சம்பந்தமாகத்தான் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதாள உலக குழுக்காரற்ற கதைகள் ஒவ்வொரு நாளும் புது புது கதைகள் வந்துட்டே இருக்குது. நினைக்கிறேன் பஞ்சமே இருக்காது போல இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கதை ஒன்று கிடைத்திருக்கிறது, அதிர்ச்சியூட்டும் தகவல்களோட. எனவே விரிவாக பார்க்கலாம். முதல்ல ஏஎஸ்பி ரொகான் ஒலுகல ஆர்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் செவ்வந்தியை போயிட்டு கைது செய்து கொண்டு வந்தவர். இன்னும் பல பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்கிறதுல மிக முக்கியமான ஒரு போலீஸ் அதிகாரி தான் ஏஎஸ்பி ரொகான் ஒலுகல. உங்களுக்கு தெரியும், இப்போ மேல் மாகாணம் இருக்குதானே, மேல் மாகாணத்தில் நிறைய போலீஸ் பிரிவுகள் இருக்குது. ஏனென்றா மேல் மாகாணம் பெரிய மாகாணம் தானே, பரந்த இடம் தானே. அதால் பல போலீஸ் பிரிவுகள் இருக்குது. மேல் மாகாணம் வடக்கு, மேல் மாகாணம் தெற்கு, மேல் மாகாணம் மத்திய என்று சொல்லி பல போலீஸ் பிரிவுகள் இருக்குது. அப்போ ஏஎஸ்பி ரொகான் ஒலுகல எங்கே வேலை செய்கிறார்னு சொன்னால் மேல் மாகாணம் வடக்கு பிரிவில் வேலை செய்கிறார். அதுலேயும் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு இருக்குதானே, அந்த குற்றத்தடுப்பு பிரிவினுடைய பணிப்பாளர் தான் ஏஎஸ்பி ரொகான் ஒலுகல. சரி, அவரை ஏன் பாதாள உலக குழுக்கள் இலக்கு வச்சு என்று சொன்னால் அதுக்கு பின்னால் ஒரு முக்கியமான காரணமும் ஒரு முக்கியமான கதையும் இருக்கிறது. அதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், போன வருஷம் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் பிட்டிய ஒரு போதைப் பொருள் கடத்தல் ஒன்று முறியடிக்கப்பட்டது கிரிந்த கடற்கரையில். அது சம்பந்தமாக நான் ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அதில் ஃபுல்லாக விளங்கப்படுத்திக்கிறேன் அன்றைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி. அதனுடைய ஒரு சுருக்கத்தை இப்போ சொல்கிறேன். அதாவது 2025ஆம் ஆண்டு போன வருஷம் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி ஒரு விடியப்புறம் போல கிரிந்த கடற்கரையில் வச்சு ஒரு பெரிய ஒரு போதைப் பொருள் கடத்தல் ஒன்று முறியடிக்கப்படுது. 350 கிலோ ஐஸ் போதைப் பொருள் போலீஸால் கைப்பற்றப்படுது. அதனுடைய பெறுமதி 400 கோடி ரூபாய். அந்த சம்பவத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், முதல்ல வெளிநாட்டில் இருந்து ஏதோ ஒரு நாட்டில் இருந்து சர்வதேச கடலுக்களால் இந்த போதைப் பொருட்களை ஏற்றி கொண்டு வர கப்பல் வரும். அந்த கப்பல் இலங்கைக்கு கிட்டவா சர்வதேச கடலில் தரிச்சு நிற்கும். அவையில் கரைக்கு வர மாட்டோம். அந்த கப்பல் அங்கே தான் நிற்கும். அதை சொல்கிறது நெடுநாள் மீன்பிடி படகுகள் என்று சொல்லி. அப்போ நீண்ட காலமாக கடல்லையே நிற்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர் இங்கே கரையில் இருந்து கொஞ்சம் பேர் அரேஞ்ச் பண்ணி சில மீன்பிடி படகுகளையும் கொடுத்து அனுப்பி விடுறது, போய் ஏற்றி கொண்டு வாங்கன்னு சொல்லி கொண்டு கரையில் கொண்டு இறக்குங்கன்னு சொல்லி. பிறகு கரையில் கொண்டு இறக்கப்படுற அந்த போதைப் பொருட்களை வேறு வாகனங்கள் ஏற்றி நாட்டினுடைய வேறு வேறு பகுதிகளுக்கு சப்ளை பண்ணுறது. இதுதான் அடிப்படையில் ஒரு போதைப் பொருள் கடத்தல் மாஃபியாக்களினுடைய பேசிக் பிளான். அப்போ அன்றைக்கும் கிரிந்த கடற்கரையில் அதுதான் நடந்தது. ஒரு நெடுநாள் மீன்பிடி படகு ஒன்று நடுக்கடலில் நிற்குது. அதுக்குள்ள 350 கிலோ ஐஸ் போதைப் பொருள் இருக்குது. நிறைய பார்சல்களில் பேக் பண்ணப்பட்டது. அதாவது 19 சாக்குகளில் அடைக்கப்பட்ட 350 கிலோ ஐஸ் போதைப் பொருள் அந்த நடுக்கடலில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், ஒரு 6 பேர் மீன்பிடி படகுகள் எடுத்துக்கொண்டு சாமத்தில் கடற்கரையிலிருந்து கிரிந்த கடற்கரையிலிருந்து கடல் நோக்கி போயினோம். போயிட்டு ஏற்றி கொண்டு வரத்துக்கு போயிட்டு அந்த கப்பலில் இருந்த அந்த போதைப் பொருட்களை படகுல ஏற்றி போட்டு கடற்கரை நோக்கி கொண்டு வரினோம். அவையில் கடற்கரை நோக்கி விரைக்குள்ள கிட்டத்தட்ட விடிகிற கட்டம் விடியப்புறம் வந்துட்டுது. அப்போ கொண்டு மலவண்டு இறக்கி போட்டு பிறகு வேறு வாகனங்கள் ஏற்றி கொண்டு போகும் என்று சொல்லி எல்லாம் ரெடியாக இருக்கும்போது படகை கொண்டு கரையில் நிப்பாட்டி போட்டு கீழே இறங்க சடசரண்டு அக்கம் பக்கத்தில் இருந்த பத்தைக்குள்ளே பதுங்கி இருந்த போலீஸ் மலமலண்டு சுற்றி வளைச்சு அவ்வளோ பேரையும் பிடிச்சாச்சு. 6 பேரும் கைது செய்யப்பட்டு அந்த படகுகளும் மீட்கப்பட்டு அதில் இருந்த 350 கிலோ ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டது. கிட்டத்தட்ட சினிமா படங்களில் பார்க்குற மாதிரியான ஒரு அதிரடியான நடவடிக்கை என்று சொல்லலாம். போலீஸ் திடீரென்று பத்தைக்குள்ளே இருந்து மலமலண்டு பிடிக்கும் என்று சொல்லி அவையில் கனவிலும் நினைச்சிருக்க மாட்டோம். அதுக்கு பிறகு அந்த 6 பேரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு இந்த 6 பேரையும் அனுப்பின ஒரு ஆள் இருப்பார் தான், இன்னும் ஒரு ஆள், அவரும் கைது செய்யப்பட்டார். இந்த 6 பேருடைய பொஸ் கைது செய்யப்பட்டிருந்தவர். பிறகு அவர்கள் பயன்படுத்தின வாகனங்கள், பிறகு படகுகள் எல்லாமே கைப்பற்றப்பட்டது. 400 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் கடத்தல் அன்றைக்கு முறியடிக்கப்பட்டிருந்தது. அப்போ ஒரு கேள்வி வந்தது, போலீஸுக்கு எப்படி தெரியும் இந்த இடத்துல ஒரு போதைப் பொருள் கடத்தல் நடக்க போகுது என்று சொல்லி? போலீஸுக்கு எப்படி தெரியும்? முதலே எப்படி பதுங்கி இருந்தேன்னு கேட்டால் அங்கே தான் இருக்கு ட்விஸ்ட். என்னென்னு சொன்னால், நான்
சொன்னதானே மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு என்று சொல்லி அதனுடைய பணிப்பாளர் வந்து ஏஎஸ்பி ரொகான் ஒலுகல அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு ரகசிய தகவல் ஒன்று கிடைக்குது. இந்த மாதிரி இன்ன திகதியில் வந்து போதைப் பொருள் கடத்தலோடு நடக்க போது இன்ன கடற்கரையில் என்று சொல்லி அவருக்கு ஒரு தகவல் ஒன்று, நம்பகரமான தகவல் ஒன்று கிடைக்குது. அப்போ அவர் வந்து நேரடியாக களத்தில் இறங்கி நடவடிக்கை எடுக்க முடியாது என்று சொன்னால் அந்த இடம் வந்து கிரிந்த வந்து அவருடைய ஏரியாக்குள்ள வரையில அது வந்து தென் மாகாணத்துக்கு வருது. அப்போ தென் மாகாணம் என்று சொன்னால் அந்த மாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பிரதி பொலிஸ்மா அதிபருக்கு வந்து அறிவிக்கத்தானே வேணும். அப்போ தென் மாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பிரதி பொலிஸ்மா அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கித்சிரி ஜெயலத். பிரதி பொலிஸ்மா அதிபர் கித்சிரி ஜெயலத் அவருக்கு வந்து அறிவிக்கிறார், இந்த மாதிரி உங்களோட மாகாணத்தில் வந்து இன்ன திகதியில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்க போது பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு பிரதி பொலிஸ்மா அதிபர் கித்சிரி ஜெயலத் அவருடைய தலைமையில் ஒரு அணியும் பிறகு மேல் மாகாண வடக்கு பிரிவிலிருந்து போன இன்னும் ஒரு போலீஸ் அணியும் சேர்ந்து தான் அன்றைக்கு அந்த பத்தைக்குள்ளே பதுங்கியிருந்து இந்த ஒரு போதைப்பொருள் வேட்டையில் வந்து ஈடுபட்டது. இந்த போதைப்பொருளை வந்து இலங்கைக்கு அனுப்பி வச்ச ஆள் இருப்பார் தான் வெளிநாட்டில் இருந்து, அவர் தான் இந்த துபாயில் இருக்கக்கூடிய பாதாள உலக குழு உறுப்பினர். அவருடைய பேர் என்னென்னு சொன்னால் அங்கோடை பிரியந்த. அங்கோடை பிரியந்த பார்த்தீங்களா, புதுசாக ஒரு ஆள் வந்து அறிமுகமாக இருக்கார். இதோட எத்தனையோ பாதாள உலக குழுக்காரர்கிட்ட பேர்களை வந்து நாங்கள் கேள்விப்பட்டு ஒரு கட்டத்தில் வந்து பாடமாக்க முடியாமலே போயிட்டுது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் புது புது பேர்கள் வந்தபடி இப்போ புதுசாக ஒரு ஆள் அறிமுகமாக இருக்கார், அங்கோடை பிரியந்த என்று சொல்லி. அவரால் அனுப்பப்பட்டதான அந்த 350 கிலோ ஐஸ் போதைப் பொருள் 400 கோடி ரூபாய் பெறுமதியானது. அப்போ அவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ 400 கோடி ரூபாய் காசு போயிட்டுது, படகுகள் போயிட்டுது, போதைப் பொருள் போட்டுது, 6-7 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும். அப்போ அவருக்கு வந்து பெரிய ஒரு ஃபெயிலியர் தானே. அப்போ போலீஸ் மேலே அவருக்கு பயங்கர ஆத்திரம் வருது. போலீஸ் வந்து எப்படி கண்டுபிடிச்சதுன்னு சொல்லி அவருக்கு இருக்கவே முடியல, தேடி தேடி பார்க்கிறார். அவருக்கு விளங்கி இருக்குது ஆரோ ஒரு ஆள் வந்து நல்ல தகவல் கொடுத்துருக்குது, நல்ல ஒரு பொருத்த ஒரு ஆள் வந்து தகவல் கொடுத்துருக்குது. அதனால தான் இது போலீஸுக்கு தெரிய வேண்டி வந்ததை தவிர மற்றபடி போலீஸால் வந்து இதை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அவர் ஒரு முடிவுக்கு வரார். அதுக்கு பிறகு அவருடைய அந்த பாதாள உலக குழு என்ன செய்யுதுன்னு சொன்னால் போலீஸுக்கு தகவல் கொடுத்தது யாராக இருக்கும் என்று சொல்லி தேடி 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 பார்க்கணும். தேடி தேடி பார்க்கக்குள்ள ஒரு கட்டத்தில் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த போலீஸுக்கு வந்து அந்த உளவு தகவலை கொடுத்த அந்த இன்ஃபார்மர் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச பிறகுதான் ஒரு பிளானை போடினோம். என்னென்னு சொன்னால் அந்த தகவல் கொடுத்தால் இருக்கார் தானே அவரை வந்து கொலை செய்து அவருடைய கழுத்தை வெட்டி கொண்டு போயிட்டு ஏஎஸ்பி ரொகான் ஒலுகல இருக்கார் தானே அவருடைய வீட்டுக்கு முன்னால் வந்து தொங்க விடுறேன்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று போடினோம். அப்படி தொங்க விட்டு நாங்கள் யாரென்று காட்டணும், எங்கட கெத்தனு காட்டணும், போலீஸை வந்து பழி வாங்கணும் என்று சொல்லி ஒரு பிளானை போட்டு அதுக்கென்று சொல்லி இலங்கையில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பாதாள உலக குழுவோட கதைச்சு அவைக்கு இந்த வேலை திட்டம் வந்து கொடுபடுது. அந்த பாதாள உலக குழு என்ன செய்யுதுன்னு சொன்னால் தங்கட டீமில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆளாக பார்த்து செலக்ட் பண்ணி இந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவருக்கு வந்து டார்கெட்டை கொடுத்தாச்சு. அந்த இன்ஃபார்மர் வந்து இந்த இடத்துல வசிக்கிறார், இன்ன முகவரியெல்லாம் வசிக்கிறார், இந்த மாதிரி தோட்டம் உள்ள ஒரு ஆளை வந்து கடத்தி கொண்டு வந்து கழுத்தை வெட்டி கொண்ட தொங்க விடன்னு சொல்லி வேலை கொடுத்தாச்சு. அப்போ அவரும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டார். ஓகேன்னு சொன்ன பிறகு எப்படி வேலை திட்டம் கொடுக்கப்பட்டன்னு சொன்னால் அந்த இன்ஃபார்மர் வீட்டை வந்து சும்மா போக முடியாது தானே. எனவே வந்து ஒரு போலீஸ் வாகனத்தில் போகிற மாதிரி ஒரு வாகனத்தை எடுத்து அந்த போலீஸ் ஜீப் மாதிரி எல்லாம் மோடிஃபை பண்ணி அந்த போலீஸ் ஜீப்பில் போலீஸ்காரர் போகிற மாதிரியே போயிட்டு ஆளை கூட்டி கொண்டு வந்து சம்பவத்தை செய்ய சொல்லித்தான் இந்த பிளான் வந்து போட்டு கொடுக்கப்பட்டது. எதுக்காக போலீஸ் ஜீப்பில் போகணும், போலீஸ்காரர் மாதிரி போகணும் என்று சொன்னால் அந்த தகவல் கொடுத்த அந்த இன்ஃபார்மர் இருக்கார் தானே அவரும் வந்து போலீஸோட சம்பந்தப்பட்ட ஒரு நபர் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. அதாவது மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு இருக்கு தானே, அந்த குற்றத்தடுப்பில் வந்து நிறைய போலீஸ் அதிகாரிகள் வேலை செய்வினம் தானே. அப்படி வேலை செய்கிற ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய ஒரு உறவினர், ஒரு சொந்தக்காரர் தான் அந்த இன்ஃபார்மராம் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. அது இந்த துபாயில் பதுங்கி இருக்கிற அங்கோடை பிரியந்தவுக்கு வந்து எப்படியோ தெரிய வந்திருக்குது இவர் தான் ஆள் என்று சொல்லி. அப்போ அவரை வந்து அடையாளம் கண்டுட்டோம். இதுக்கிடையில் வந்து அந்த தகவலை கொடுத்த அவருக்கும் வந்து விளங்கும் தானே எப்படியும் பாதாள உலக குழுக்காரர் வந்து தன்னை டார்கெட் பண்ணிவினோம், தனக்கு பின்னாலே முன்னாலே மெருவினோம் என்று சொல்லி எப்படியும் அவருக்கு தெரிந்தானே. அப்போ அவருக்கு ஒரு கட்டத்தில் வந்து விளங்கிட்டது ஆரோ பாதாள உலக குழுக்காரர் தனக்கு பின்னால் வெறினோம் என்று சொல்லி அதையும் அவர் வந்து போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டார். அப்போ போலீஸுக்கு முதலே தெரியும் இன்ன நபருக்கு ஒரு ஆபத்து இருக்குது, பாதாள உலக குழுவால் ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லி போலீஸுக்கு முதலே தெரியும். அப்போ போலீஸ் என்ன பிளான் பண்ணியிருப்பினோம், இந்த நபரை வச்சுக்கொண்டே இவருக்கு பின்னாலே முன்னாலே தெரியக்கூடிய அந்த பாதாள உலக குழுக்காரரை வந்து பிடிக்கலாம் தானே. இப்போ உதாரணமாக வந்து இவர் மார்க்கெட்டுக்கு போகிறார், இவர் மார்க்கெட்டுக்கு போய்க்குள்ள வந்து இவர் யாராவது பின்தொடரினமா, யாராவது சந்தேகப்படும்படியாக அவரை சுற்றி நடமாட்டம் இருக்கணுமா, யாராவது ஃபோனில் கதைக்கணுமா, யாராவது அவரை நோட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு சொல்லி போலீஸும் கண்காணிக்கும் தானே. அவரை முன்னால் போக விட்டுட்டு பின்னால் இருந்து போலீஸ் கூட கண்காணிச்சிருக்கலாம் தானே. இது வந்து ஒரு ஊகம் மட்டும்தான். எனவே இவரை வச்சுக்கொண்டே அந்த பாதாள உலக குழுவை மடக்கணும் என்று சொல்லி போலீஸ் ஒரு
பிளான் போட்டிருக்கு தானே கட்டாயம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை கொலை செய்கிறதுக்கு ஒரு ஆளை நியமித்தது தானே, அந்த நபரை வந்து போலீஸ் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து ஆளை பிடிச்சி 4 தட்டும் போது அவர் எல்லா உண்மையும் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி அவரை கொலை செய்து அவரை தலையை வெட்டி கொண்டு வந்து கூட வீட்டுக்கு முன்னால் கொழுவ சொல்லி இந்த மாதிரி துபாயில் இருக்கக்கூடிய பிரியந்த வந்து அங்கோடை பிரியந்த வந்து ஒரு வேலை திட்டத்தை வந்து சொன்னவர், அதுக்கு இவ்வளோ காசு இவ்வளோ கூலி இத்தனாம் தேதி செய்ய சொன்னவர் என்று சொல்லி எல்லா விவரங்களையும் வந்து போலீஸுக்கு சொல்லியிருக்கார். இப்போ அங்கோட பிரியந்தாவுக்கு வந்து 2வது தோல்வி. ஏற்கனவே போன வருஷம் போதைப் பொருளை அனுப்பி அது தோல்வி, பிறகு அதுக்கு பழி வாங்குறதுக்கு ஒரு பிளானை போட்டால் அதுவும் ஃபெயிலியர் ஆயிட்டது. எனவே இப்படியான ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று நடைபெற்று ஒரு பெரிய ஒரு கொலை சம்பவம் ஒன்று நடக்க இருந்தது. கடைசி நேரத்தில் வந்து அது போலீசாருடைய புத்திசாலித்தனத்தால் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சம்பந்தப்பட்ட நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இந்த அங்கோடை பிரியந்தவும் வந்து மிக விரைவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. போலீஸ் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.